சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்க, உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும். இவர் கனவு நிறைவேற்றா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டி அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான CV சண்முகம் பேசிய வார்த்தைகள் பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளன. மார்ச் 17ஆம் தேதியான இன்று விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற CV சண்முகம் திமுக அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தை விமர்சிக்கும் வகையில் பேசியிருந்தார். அப்போது அவர் கூறியதாவது: அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என கூறினார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்கிறார். இவர் நிறைவேற்றுவாராம். ஆமா, எனக்கு நயன்தாரா வேண்டும். அந்த கனவை நிறைவேற்றுவாரா? நயன்தாராவை திருமணம் செய்து வைக்க சொன்னால் இவர் நிறைவேற்றுவாரா என சர்ச்சையாக பேசியிருந்தார். இந்த கருத்து உடனடியாக சமூக வலைதளங்களில் வைரலாகி மாதர் சங்கம், ரசிகர்கள், இணையவாசிகள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கடும் கண்டனங்களை சந்தித்தது. பெண்களை பொருளாக பார்க்கும் மனநிலை, அநாகரீகம், பெண்கள் பாதுகாப்பு போராட்டத்திலேயே இப்படி பேசுவதா என பலரும் கேள்வி எழுப்பினர். நடிகை நயன்தாராவை இப்படி கொச்சையாக குறிப்பிட்டது, குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருப்பது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. சிலர் இதை பெண்களை இழிவுபடுத்தும் மனோபாவம் என விமர்சிக்கின்றனர். இதனால் CV சண்முகத்தின் பேச்சு விரைவில் செய்திகளில் முக்கிய இடம் பிடித்தது. இதையடுத்து சில மணி நேரங்களில் CV சண்முகம் தனது கருத்துக்கு வருத்தம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அவரது ஆரம்ப பேச்சு இணையத்தில் பரவலாக வீடியோக்களாகவும் பகிரப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அரசியல் கட்சிகளின் ஆர்ப்பாட்டங்களில் பேச்சு எல்லை மீறுதல், பெண்கள் மீதான பார்வை போன்ற விவாதங்களை தூண்டியுள்ளது. மகளிர் அமைப்புகள் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளன. இதுபோன்ற சர்ச்சை பேச்சுகள் அரசியல் விவாதங்களை தற்போது மேலும் பரபரப்பாக்கியுள்ளன. தமிழக அரசியலில் CV சண்முகத்தின் பேச்சுகள் அடிக்கடி சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திமுக அரசின் விலையில்லா திட்டங்களை CV சண்முகம் விமர்சித்து கூறும்போது, தேர்தல் நெருங்குது, அறிவிப்புகள் வரும், மினி பஸ், மிக்சி, கிரைண்டரு, ஆடு மாடு, ஏன் ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி கூட இலவசமா தருவார்கள், ஓட்டு வேணும்னா ஸ்டாலின் எதையும் கொடுப்பார் என பேசியிருந்தார். இதே போல முதலமைச்சர் MK ஸ்டாலினை விமர்சித்து அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர உத்தரவிட்ட சம்பவம் முக்கியமானது. இப்படி ஏதாவது ஒரு சர்ச்சையில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சிக்கி வருவது தொடர்கதையாகி வருகிறது. அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும். இவர் கனவு நிறைவேற்றா? இவன் கேட்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான். இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அது எப்ப கேட்கிறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு. அப்ப சொல்றாரு, உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். 5 வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியல. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.